திமுக கட்சியினுடைய தலைவரா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறமா நடந்த தேர்தல்கள் எல்லாத்திலுமே திமுக அமோக வெற்றி பெற்றிருக்கு. பிரதமர் அவர்களே, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது. இப்போ அந்த வரிசையில 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலும் சேர்ந்திருக்கு. கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா செயல் தலைவரா இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய தலைவரா பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. இவரு திமுக தலைவரா பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறமா முதன்முறையா 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்கள்ல திமுக வெற்றி அடைஞ்சது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்ல அமோக வெற்றி பெற்றிருந்தது திமுக. அதே போல 2019ஆம் ஆண்டுல நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல், 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல்னு இது எல்லாத்திலுமே திமுக வெற்றி பெற்றிருந்தது. அதே போல 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்று முதலமைச்சரா பொறுப்பெடுத்துக்கிட்டாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதே போல அதே ஆண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தலையுமே திமுக அமோக வெற்றி அடைஞ்சிருந்தது. இது தவிர 2022ஆம் ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் வெற்றி பெற்றிருந்தது. 2023ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையுமே திமுக வெற்றி பெற்றிருந்தது. இந்த சூழல தான் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழகத்துல எல்லா தொகுதிகளிலுமே திமுக முன்னிலை வகிச்சிட்டு வரக்கூடிய சூழல தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய தலைவரா பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறமா நடந்து முடிஞ்ச எல்லா தேர்தலையுமே திமுக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் இப்போ கொண்டாடிட்டு வராங்க.